நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களில் பெருமழை வெளுத்து வாங்கியது. திரும்பிய திசையெல்லாம் வெள்ளம். சாலைகளே தெரியாத அளவுக்கு வெள்ளக்காடானது. வீடுகளுக்குள் எல்லாம் மழைநீர். வெள்ளத்தில் பைக், கார்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டன. வீடுகளுக்குள் இருந்த நாற்காலி, பீரோ எல்லாம் நீரில் சேதமடைந்தது. பள்ளி, கல்லூரி படிப்பவர்களின் புத்தகம், நோட்புக் என எல்லாமே மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவு சேதமானது. சாலைகளில் ஆங்காங்கே உடைந்து பெரும்பாலான பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் நிலைமையை சமாளிக்க துணை ராணுவ படை வரவழைக்கப்பட்டது. பேரிடர் மீட்புக் குழுவினரும் களத்தில் குதித்தனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலில் குடிநீர், உணவு, துணி, பாய், தலையணை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் வகையில் உதவி செய்ய வேண்டுமென பாஜகவினருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டார். அத்தோடு நிற்காமல் அண்ணாமலையை நேரடியாக களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு பால், குடிநீர், உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை கொடுத்து உதவினார். அதிகாலையே தொடங்கிய நிவாரணப் பணிகள் இரவு வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் இன்னும் 1 வாரம் கூட தொடரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற அரசியல்வாதிகள் போல் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பது, அடுத்தவர்களுக்கு உத்தரவு போடுவது என்பதோடு மட்டுமல்லாமல் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களுக்கு உதவியதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி தேவை என்ன, தொடர் தேவை என்ன என அறிந்து அது தொடர்பாக மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் சிறப்பு திட்டம் மூலம் ஏராளமான நன்மைகள் கிடைக்க உள்ளன. இதை அறிந்த பொதுமக்கள் அண்ணாமலைக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர்.